நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்க்கும்போது சில ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கிற படங்கள் அல்லது பொலிட்டிக்கல் சம்பந்தமான சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு உணர்வு தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரியலாக நடக்குமா? நடந்தா எப்படி இருக்கும்? அப்படிலாம் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம அந்த என்ஜாய்மெண்ட்ல நம்ம யோசிக்கிறதும் உண்டு. பட் அது மாதிரி நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புகளும் கிடையாது. என்ன நிஜம் வேறு, ரீல்ஸ் வேறு. அப்படித்தான் இது நாள் வரையில நம்ம அதான் உண்மை கூட. பட் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட இந்த தாவேக அரசு பதவியேற்று இப்போ நேற்று ஒரு சில தினங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரியான ஒரு 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 உணர்வை உண்டு பண்ணுது. இது நான் இப்போ சொல்லும் போது நிறைய பேருக்கு அது இதுவா இருக்கலாம். இல்ல எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முதல்வன் படம் பாக்குற மாதிரி இருக்கு அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம்னா. ஏன்னா இப்போ நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய டெண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இது முந்தைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் வந்து அறிவிச்சு அதுக்கான டெண்டர்கள் விடப்பட்ட அந்த டெண்டர்கள் அத்தனையும் வந்து இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சும்மா வந்து திமுக அந்த டெண்டர்களை வந்து விட்டுட்டாங்க, அதனால இதை கேன்சல் பண்ற அப்படி இல்லை. அதில் பல்வேறுபட்ட முறைகேடுகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டெண்டர்லையும் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30, 35, 40% வரையிலே வந்து அதிகமான கூடுதல் தொகையா அந்த டெண்டர்கள் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது சும்மா மேலோட்டமா வந்து அப்படியே ஒரு ஓரளவு சொல்லி அதை அப்படி அப்படியே கேன்சல் பண்ணல. அது உண்மையே அது வந்து அப்படி ஆக்கப்பட்டிருக்குதா, அந்த மாதிரி அதிகப்படியான தொகை வந்து அதுல வந்து மதிப்பிடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ந்து அது அரசு அதிகாரிகள் மூலமா அதை ஆராய்ச்சி தான் இன்னைக்கு அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பல்வேறு துறைகள்ல வந்து இந்த கேன்சல் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது வெறுமனே கேன்சல் பண்ணி அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்றது முதல்வர்களுக்கு நோக்கம் அல்ல. அது உண்மையான மதிப்பீடு என்ன, அந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கு உண்மையாவே ஒரு ப்ராப்பர் லஞ்சம் ஊழல் இது எதுவும் எந்த வித முறைகேடும் இல்லாமல் அது வந்து செயல்படுத்தினா எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற அறிக்கையை ஒவ்வொரு துறையில அது சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிற அதிகாரிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான உண்டான வழிமுறையை அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரியான அந்த சம்பவங்கள் இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஊழல் குறைஞ்சது, அதே மாதிரி அரசு அலுவலகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்சம் ஊழல்ங்கிற அந்த ஒரு பேச்சே வந்து ரொம்ப 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 குறைவா இருக்கு. அதுக்கு சுத்தமா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கொன்று இங்கொன்று ஏதோ நடக்கும். குற்றங்கள் இல்லாமல், தவறுகள் இல்லாமல் எந்த துறையும் செயல்பட முடியாது. கொஞ்சம் இருக்கும். அது முந்தைய அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் வந்து அதை எல்லாத்தையும் களை எடுத்து எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா அதை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறதுல தான் அதோட வெற்றி இருக்கு. அதுதான் சொல்றோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம ஒரு திரைப்படம் பார்க்கும்போது ஒரு ஏற்படுற ஒரு உணர்வை ரியல்லையும் கொஞ்சம் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சமீப கால முதல்வர்களோட நடவடிக்கைகளை பார்க்க முடியுது. இது தொடரணும். இது கிட்டத்தட்ட எதிர் கட்சிகளா இருக்கட்டும், இல்லை எதிர் மனநிலை இருக்கிற மனிதர்களா இருக்கட்டும், நல்ல விஷயங்களை எப்போதுமே பாராட்டவும். அப்பதான் இந்த நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். நம்ம உடனே அவங்கள வந்து இதுல எங்கேயாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம், ஏதோ ஒண்ணு இங்க இது இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்னு வெறும் குற்றச்சாட்டுகளா சொல்றதை விட்டுட்டு அவங்க செய்யற நல்ல விஷயங்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அந்த நல்ல விஷயங்களை இன்னும் அதிகப்படியா அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு உந்துதல் ஏற்படும். இன்னும் வந்து ஒரு மக்களோட பேராதரவு இருக்குங்கும் போது அது அதிகப்படியா இன்னும் வந்து முழுவீச்சில் இறங்கி அவங்க செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ தவறே இல்லைன்னா தவறு இருக்கும். தவறு செய்யாமல் எந்த ஒரு அரசாங்கமும் நடக்க முடியாது. அங்கங்க தவறு நடக்கும், ஒரு சில இடங்கள்ல நடக்கும். அந்த தவறுகளை எவ்வளவு விரைவா எவ்வளவு வெகுவா அவங்க குறைக்கிறாங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். அதனால நல்ல விஷயங்களை பாராட்டுவோம். அதே நேரம் தவறுகள் எங்கேயாவது நடந்தா அதையும் வந்து நம்ம சுட்டி காட்டுவோம்.